அன்பு குழந்தைகளுக்கு இனிய வணக்கங்கள். இன்னைக்கு நாம் என்ன பார்க்க போகிறோம்னா உயிர் மெய் எழுத்துக்கள் பார்க்க போகிறோம். உயிர் மெய் எழுத்துக்கள் எத்தனை? 12. மெய்யெழுத்துக்கள் 18. ஆகக்கூடிய 30 எழுத்துக்கள். இப்போ இந்த உயிர் எழுத்துக்களையும் மெய்யெழுத்துக்களையும் நம்ம பெருக்குனா 12 × 18 = 216 எழுத்துக்கள் வரும். இந்த 216 எழுத்துக்கள் தான் உயிர்மெய் எழுத்துக்கள். இதில் முதல்ல ஒரு வரிசை நான் படிக்கிறேன் பாருங்க. அப்புறம் உங்களுக்கு அதோட வரிசையை சொல்லித்தரேன். க, ங, ச, ஞ, ட, ந, த, ந, ப, ம, ய, ர, ல, வ, ழ, ல, ர, ந. இதைத்தான் நம்ம உயிர்மெய் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஒரு உயிர் எழுத்தும் ஒரு மெய் எழுத்தையும் சேர்த்து நம்ம உயிர்மெய் எழுத்தை வர வைக்க போகிறோம். இதுதான் நம்ம பார்க்கலாமா? வாங்க. இதுதான் மெய்யெழுத்து. ஒரே ஒரு மெய்யெழுத்து எடுத்திருக்கேன். இக்கு அப்படிங்கிற ஒரு மெய்யெழுத்தும் உயிரெழுத்துக்கள் 12மே எடுத்திருக்கேன். அப்போது இந்த 12 உயிரெழுத்துக்களோட இந்த ஒரு மெய்யெழுத்து சேர்ந்தால் அது என்னவா உருவாகும் அப்படின்றத முதல்ல பார்க்கலாம். இக்கோட ஆ சேர்த்தா க, இக்கோட ஆ சேர்த்தா கா, இக்கோட ஈ சேர்ந்தா கி, இக்கோட ஈ சேர்ந்தா கீ, இக்கோட ஊ சேர்த்தா கு, இக்கோட ஊ சேர்த்தா கூ, இக்கோட ஏ சேர்த்தா கே, இக்கு கூடவே ஏ அப்படி சேர்த்தா கே, இக்கோட ஐ சேர்த்தா கை, இக்கோட ஓ சேர்த்தா கோ, இக்கோட ஓ சேர்த்தா கோ, இக்கோட ஔ சேர்த்தா கௌ. இப்போ பாருங்க. க, கா, கி, கி, கு, கு, கே, கே, கை, கோ, கோ, கௌ. இந்த முடிகிற சவுண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா கா அப்படின்னு முடிக்கும்போது ஆன்னு முடியுதுங்களா? கா, ஆ சவுண்டு வருதுங்களா? கி, கி, ஈ சத்தம் வருதா? கீ, இந்த ஈ சவுண்டு கொண்டு முடியுதுங்களா? இப்படி தான் ஒவ்வொரு மெய்யெழுத்தும் ஒவ்வொரு உயிரெழுத்தும் சேரும்போது இந்த மாதிரி சவுண்டில் முடியும். இது மெய்யெழுத்து, இதெல்லாம் உயிரெழுத்து. இந்த உயிரும் இந்த மெய்யும் சேர்ந்தது தான் இந்த உயிர்மெய் எழுத்துக்கள். இப்போது நம்ம இப்படி இக்கு கூட்டல் ஆ, இக்கு கூட்டல் அந்த மாதிரி படித்தோம் அப்படின்னா இது எழுதி படிக்கும்போது நமக்கு நல்லா மனசில் பதிஞ்சிரும். இதை படிக்கிறதுக்கு இன்னொரு ஷார்ட் ஃபார்ம் ஒன்று சொல்லித்தரேன். இந்த 216 எழுத்துக்களும் நம்ம நினைவில் வச்சுக்கிறதுக்காக ஷார்ட் ஃபார்ம் ஒன்று சொல்லித்தரேன். படிச்சிடலாமா? வாங்க. இதுதான் அந்த ஷார்ட் ஃபார்ம்ஸ். பாருங்கள். க, கா, கி, கி, கு, கு, கே, கே, கை, கோ, கோ, கௌ. படிக்க ஈஸியாக இருக்குங்களா? க, கா, கி, கி, கு, கு, கே, கே, கை, கோ, கோ, கௌ. அதே மாதிரி ஙா வரிசை படிக்கலாமா? ங, ஙா, ஞி, ஞி, ங்கு, ங்கு, ஞே, ஞே, ஞை, ஞோ, ஞோ, ஞௌ. ச, சா, சி, சி, சு, சு, சே, சே, சை, சோ, சோ, சௌ. ஞ, ஞா, ஞி, ஞி, ஞு, ஞு, ஞே, ஞே, ஞை, ஞோ, ஞோ, ஞௌ. ட, டா, டி, டி, டு, டு, டே, டே, டை, டோ, டோ, டௌ. ந, நா, நி, நீ, நு, நூ, நெ, நே, நை, நோ, நோ, நௌ. த, தா, தி, தி, து, து, தெ, தே, தை, தொ, தோ, தௌ. புரியுதுங்களா? இப்போ எப்படி படிக்கிறதுன்னு மீதி உள்ள எழுத்துக்களையும் படிச்சிடலாம் வாங்க.
ந நா நி நீ நு நூ நெ நே நை நொ நோ நௌ ப பா பி பி பு பூ பெ பே பை பொ போ பௌ ம மா மி மீ மு மூ மெ மே மை மொ மோ மௌ ய யா இ ஈ யு யூ எ ஏ யை யொ யோ யௌ ர ரா ரி ரி ரு ரு ரெ ரே ரை ரொ ரோ ரௌ ல லா லி லி லு லு லெ லே லை லொ லோ லௌ வ வா வி வி உ ஊ வெ வே வை ஒ ஓ வௌ ழ ழா ழி ழி ழு ழூ ழெ ழே ழை ழொ ழோ ழௌ ல லா லி லி லு லூ லெ லே லை லொ லோ லௌ ர ரா ரி ரி ரு ரு ரெ ரே ரை ரொ ரோ ரௌ ந நா நி நீ நு நூ நெ நே நை நொ நோ நௌ இப்போ பாருங்கள், உயிரெழுத்துக்கள் 12, மெய்யெழுத்துக்கள் 18, ஆகக்கூடிய 30 எழுத்துக்கள். ஆயுத எழுத்து 1, உயிர்மெய் எழுத்து 216. இப்போ 30 1 இது 216 சேர்த்தா மொத்தமாக 247 எழுத்துக்கள் இருக்குது. தமிழில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய எழுத்துக்கள். இப்போ புரியுதுங்களா ஏன் தமிழ் ஈஸியாக நம்மளால் படிக்க முடியுதுன்ட்டு? இப்போ நான் சொல்லி கொடுத்த இந்த காக்கா கீக்கி வரிசை இருக்குது பாருங்கள், இதை மனப்பாடமாக தெரிஞ்சு வச்சுக்கிட்டோன்னா, எழுத்தை எழுத கற்றுக்கிட்டோன்னா ஈஸியாக நம்மளால் தமிழ் எழுத முடியும். ஈஸியாக ஒரு பாட்டு மாதிரி பார்த்துடலாம். கக்கா கிக்கி குக்கு கெக்கே கை கொக்கோ கவ் இப்படி சொல்லலாம். nganga ngingi ngungu ngenge ngai ngungu ngau sasa sisi susu sese sai soso sau nyanya nyinyi nyunyu nyenye nyai nyunyo nyau tata titi tutu tete tai toto tau nana nini nunu nene nai nono nau tata titi tutu tete tai toto tau nana nini nunu nene nai nono nau papa pipi pupu pepe pai popo pau mama mimi mumu meme mai mumu mau yaya yiyi yuyu yeye yai yoyo yau rara riri ruru rere rai roro rau lala lili lulu lele lai lolo lau vava vivi uvu veve vai vuvo vau rara riri ruru rere rai roro rau lala lili lulu lele lai lolo lau rara riri ruru rere rai roro rau nana nini nunu nene nai nono nau. இப்படி நம்ம எழுத்துக்களை படிக்க ஆரம்பிச்சிட்டோன்னா ஈஸியாக மனசுக்குள்ளே போய் நின்றுடும். அப்போ நம்மளால் ஈஸியாக என்ன பண்ண முடியும், எழுத முடியும், படிக்க முடியும். இங்கே பாருங்கள், கால் எழுத்து போட்டிருக்கேனா, அடுத்தது கீக்கு வர வேண்டிய மேல் நோக்கிய ஒரு எழுத்து, கீக்கு போட வேண்டிய மேல் நோக்கிய ஒரு எழுத்து. கூ எழுதும்போது இந்த சுழி வரணும், கூ எழுதும்போது இந்த ஊ சத்தத்தை போடணும். அடுத்தது நூ எழுதும்போது இப்படியும், நூ லூ இந்த மாதிரி எழுத்துக்கள் எழுதும்போது இப்படியும். இந்த ஒற்றை கொம்பு போட்டிருக்கோம் பாருங்கள், இது கே எழுதுறதுக்கும் இது கே எழுதுறதுக்கும் இதுலேயே நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ஒற்றை கொம்போட ஒரு கால் எழுத்து ஒன்று சேர்த்தா கோ, இதே மாதிரி இரட்டை கொம்போட ஒரு கால் எழுத்தை சேர்த்தா கோ, இந்த ஒற்றை கொம்பும் ஒரு லாவும் போட்டால் கவ். இந்த மாதிரி நடுவில் கா போட்டால் கவ் ஆகிடும், ngா போட்டால் ngவ், சா போட்டால் சவ், ஞா போட்டால் ஞவ். ஸோ இந்த எழுத்துக்கெலாம் நடுவில் நம்ம ஃபில் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த சுழிகளை முதல்ல வரைஞ்சி பார்த்துட்டோம் அப்படின்னா ஈஸியாக நம்மளால் எழுத்துக்களை ஐடென்டிஃபை பண்ண முடியும், எழுத முடியும்.
என்ன மாணவ செல்வங்களே, புரிகிறதா? இப்போ வாங்க ஒரு எழுத்தை நம்ம எப்படி எழுதுறதுன்னு பார்த்துக்கலாம். பாருங்கள், அந்த சுழி சொம்போட சேர்த்து. இது கா. இது என்னது? ஒரு கால் எழுத்து போடுறோமா? கா. இது கி. இது கீ. இதுதான் அந்த சுழி மேலே போகிறது. கு. கூ. அடுத்தது ஒற்றை கொம்பு போட்டு ஒரு கா. இது போட்டால் கே. இது கே. அடுத்தது இந்த வளைவு, இதை போட்டுட்டு க போட்டால் கை. இது கோ. இந்த 3 எழுத்தும் சேர்ந்தா கோ. இது கௌ. அந்த உயிரெழுத்துக்கள் 12ஓட சவுண்டு தான் நமக்கு இங்கே இருக்கும். க, கா, கி, கி, கு, கு, கே, கே, கை, கோ, கோ, கௌ. தெரியுதுங்களா? அ, ஆ, இ, உ, ஏ, ஐ, ஓ, ஔ. தெரியுதாப்பா? இந்த சவுண்டும் இந்த எழுத்தும் சேர்ந்து படித்து பார்த்தா தான் அந்த சவுண்டை கொண்டு எழுத்துக்கள் முடியும். ஓகேவா? ஸோ இப்போ கக்கா, கிக்கி, குக்கு, கெக்கே, கை, கொக்கோ, கௌ. இப்படி தமிழை நீங்கள் அழகாக ஈஸியாக படித்து மனனம் செய்து கொள்ளலாம். அடுத்த வீடியோவில் இந்த வார்த்தைகளை எப்படி சேர்த்து படிக்கிறது, ஒரு பாக்ஸ் போட்டு நம்ம வார்த்தைகளை படிக்க கற்றுக்கலாம். சரியா? இது வரைக்கும் நீங்கள் எழுதி அழகாக படிச்சிட்டிங்கன்னா தமிழ் எழுத்து முழுவதும் உங்களுக்கு தெரிஞ்சிடும். உயிரெழுத்து, மெய்யெழுத்து, உயிர்மெய் எழுத்து, ஆயுத எழுத்து, எல்லா எழுத்தும் எப்படி எழுதணும் படிக்கணும்னு சொல்லி கொடுத்தாச்சு. இனிமேல் நீங்கள் என்ன பண்ணலாம்? தமிழில் அழகாக தப்பு இல்லாமல் எழுத படிக்க கற்றுக்கலாம். இனி வரும் வீடியோக்களில் நம்ம இன்னுமே கிளியராக கிளாரிட்டியோடு தமிழ் எழுத படிக்க கற்றுக்கலாம். சரியா? நன்றி, வணக்கம் மாணவ செல்வங்களே.